வணக்கம். ஒரு 4 செடி இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் நம்ம பறிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். பாருங்கள். ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர். இது நாளைக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் இலசா இருக்குது, நாளைக்கு வச்சுக்கலாம். அடுத்த செடி போவோம். நம்ம வீட்டு மாடி தோட்டம். சுண்டுக்காய் முத்தி இருக்குது. டைம் இல்லை, நாளைக்கு பறிச்சுக்கலாம். நம்ம தோட்டம் தானே, பார்க்க பறிச்சுக்கலாம். பாருங்க, எல்லாம் அழகாக முத்தி இருக்கு. நாளைக்கு இப்போ நிறைய இருக்குது. பறிக்கணும்னா ½ ஆகும். ஸோ நாளைக்கு பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டு பொருள் தானே, எங்கே போகுது, வச்சுக்கலாம். சரிங்களா? வாங்க அடுத்த செடி பார்க்கலாம். இங்கே என்ன அதான் இருக்கான். சூப்பர். 10 இருக்கான். 2வது ஆள். ஓகே, அடுத்து எங்கேயும் மறைஞ்சிருப்பான், பார்த்து பறிக்கணும். நம்ம மேலே ஓட்டமாக பார்க்கக்கூடாது. மேல் ஓட்டம் பார்த்தா மறைஞ்சிட்டு அப்புறம் முத்திடுவான். அப்புறம் என்ன பண்ணுவோம், விதைக்கு விட்ருவோம். இப்போ இந்த மாதிரி இது முத்திடுவான். இந்த பாருங்க, இது மாதிரி முத்திடுவான், மறைஞ்சிருப்பான், முத்திடுவான். அதுக்கப்புறம் இப்படியே முளைப்பான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே கொண்டு போயிட்டு இவனை அப்படியே வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுட்டோம்னா மறுபடியும் செடி ஆகும். முத்தினாலாக நீங்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு நண்பர்களே மறந்துடாதீங்க. அதுவும் ஒரு மறுசுழற்சி விதை தான். சரி, இங்கே ஓகே. இன்றைக்கி நமக்கு கிடைத்தது 2 காய்கள். ஓகே, சேர்த்து வச்சோம்னா மறுபடியும் இன்னும் 2-3 காய் இருக்குது. பாருங்கள், இது இருக்கான். இன்னும் 2-3 நாளில் வந்துடுவான். எல்லாம் வந்துடுவான். இந்த பாருங்கள், அழகாக பூ பூத்துருக்கான். பாருங்கள், பூ பூத்தோடனே அந்த பூ கீழே விழுந்தோடனே இப்படி வெண்டைக்காய் வந்துடும். பாருங்க, இது மொட்டு, இது சின்ன மொட்டு, இப்படியே வருவாங்க. மொட்டு வந்து இப்படி பூ பூக்கும். பூ பூத்தோடனே பூ உதிர்ந்து இப்படி வருவான். பாருங்கள், இவன் தான் வெண்டைக்காய் ஆரம்ப ஸ்டேஜ். இவன் 2வது ஸ்டேஜ். இது பறிக்கும் ஸ்டேஜ். இப்படி பார்க்கணும், இப்படி தொட்டு பார்க்கணும். அப்படி உடஞ்சின்னா இதுதான் இலையை அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய வெண்டைக்காய். இதே வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவன் வளைய மாட்டான், ஏன்னா அவன் முத்திட்டான். ஸோ வெண்டைக்காய் பார்த்து வாங்கும்பொழுதும் பார்த்து வாங்கணும். ஆனால் எல்லாருமே பார்த்து வாங்க முடியுமா? கடைக்காரருக்கு திட்டுவாங்க. சும்மா லைட்டாக போயிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். இப்படி தலைவானையெல்லாம் பாருங்கள். இவனும் முத்திட்டான். பாருங்க, இவனும் முத்திட்டான். ஏன்னா நேற்று அறுக்க வேண்டியது இன்றைக்கி அறுக்கணும். பாருங்க, இவன் இப்படி உடஞ்சான்னா இது இலவும் காய். இதுதான். வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் போடலாம். சரிங்களா? வணக்கம்.